ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம என்ன கனவுகள் வந்தால் நல்லது நடக்கும், இரவு தூங்கும் பொழுது இந்த கனவு வந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிதான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாம் இரவு தூங்கும் பொழுது பல காட்சிகள் நம் கண்முன்னே வந்து கொண்டே இருக்கும். அது நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டவையாக இருக்கலாம் அல்லது சம்பந்தம் இல்லாதவையாக இருக்கலாம். கனவு என்பது நமது வாழ்க்கையில் நடந்தவை அல்லது இனிமே நடக்கப் போவது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் நம்ம கனவுல வரும். அல்லது தொடர்ந்து ஒரே விஷயத்தை நாம் நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது அது கனவாக வெளிப்படும். ஒரு சிலருக்கு சாதாரணமான கனவு, ஒரு சிலருக்கு மிக பயங்கரமான கனவு, இந்த மாதிரியெல்லாம் வரும். எந்த மாதிரியான கனவு வருவது நல்லது, அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனவு சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல் அந்த அதிகாலையில் வரும் கனவு அப்படின்றது உடனே பலிக்கும் அப்படின்னும் காலம் காலமாக நமது முன்னோர்கள் சொல்வார்கள். பகல் கனவு பலிக்காது, அதிகாலையில் நீங்கள் கனவு காணும் பொழுது அது பலிக்கும் அப்படின்னு. அதே போல் கனவில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த உருவங்கள், பொருட்கள், அந்த நபர்கள், செயல்கள், இடங்கள், அந்த உணர்வுகள், இதை எல்லாவற்றையும் பொறுத்துத்தான் அந்த பலன் மாறுபடும். நீங்கள் ஒரு முன்னோர்கள்லாம் நம்ம கனவில் வர்றாங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் ஏதோ சுப காரியம் நடக்க போகுது அப்படின்றது ஒரு அர்த்தமாக சொல்லப்படுகின்றது. உங்களது கனவில் குரு, மகான், பூசாரி, ஜோதிடர், இந்த மாதிரியான சித்தர்கள் இவர்கள் எல்லாம் கனவில் வந்தாலோ தோன்றினாலோ மிக மிக அதிர்ஷ்டம் தருவதாக சொல்லப்படுகின்றது. இந்த மாதிரி உங்களுக்கு கனவில் அடிக்கடி அவர்கள், அந்த பெரிய மகான்கள் வரும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகரிக்கும். நீங்கள் நினைத்த அந்த செயல்கள் அனைத்தையும் வெற்றியோடு நீங்கள் முடிக்கலாம். அதனால் இந்த மாதிரி கனவு வந்தால் உங்களுக்கு பெரிய மனிதர்களின் அந்த ஆதரவு, வாழ்த்து இதெல்லாம் கிடைக்கும். அவர்களின் அந்த ஒரு பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தைரியமாக நீங்கள் தொடங்கலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்கள் கனவில் எலுமிச்சம்பழத்தை காணுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதாக சொல்லப்படுகின்றது. அதுலேயும் யாராவது ஒருவர் உங்களுக்கு அந்த எலுமிச்சம்பழத்தை தருவதாக நீங்கள் கனவு காண்கிறீங்க அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் உங்கள் வீட்டில் பெருகும். நீங்கள் ஏதோ எதிர்பார்த்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த எலுமிச்சம்பழம் தெய்வக்கனி, தேவக்கனி அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதனால் இந்த மாதிரி லெமன் யாராவது உங்களுக்கு கொடுக்குற மாதிரியோ உங்ககிட்ட இருக்கிற மாதிரியோ கனவு வந்தால் ரொம்பவே நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இறந்தவர்கள் நமது கனவில் வருவது அப்படின்றது நல்ல விஷயமாகவே சொல்லப்படுகின்றது. தடைப்பட்ட சுப காரியங்கள், சுப நிகழ்வுகள் உங்கள் வீட்டில் நடக்கும். அவர்களுடன் பேசுவது, உரையாடுவதை போல் நீங்கள் கனவு காண்றீங்க அப்படின்னா அதிகாரம், பதவி, லாபம் இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதையெல்லாம் தேடி வரும் அப்படின்றது ஒரு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன குழந்தைகளை நீங்கள் கனவில் காண்பதுமே இந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் வீட்டிற்கு குழந்தை பாக்கியம் வரும். அதே போல் தெய்வீக கடாட்சம் உங்கள் வீட்டிற்கு இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சிலை உங்கள் கனவில் வருவது மிக மிக அதிர்ஷ்டமாக சொல்லப்படுகின்றது. நீங்கள் விநாயகர் சிலையை உங்கள் கனவில் வந்தாலும் சரி, அந்த கோவில் வந்தாலும் சரி, அல்லது விநாயகரை வழிபடுவது போல கனவு வந்தாலும் சரி, அல்லது அந்த யானை முகம் உங்கள் கனவில் வந்தாலும் சரி, மிக மிக நல்லது, மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகின்றது. இந்த மாதிரி விநாயகர் கனவில் வந்தால் உங்களது ஆசைகள், வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது, மங்கள நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த மாதிரியான அந்த கனவுகளை நீங்கள் யாரிடமுமே பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அது ரொம்பவே முக்கியம். அதே போல் கோவில்கள் உங்கள் கனவில் வந்துச்சுன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது அப்படின்னு அர்த்தம். அந்த தெய்வத்தின் அருள் உங்களுக்கு நிறையவே இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். அந்த கோவில் கோபுரம்லாம் உங்கள் கனவில் தோன்றுச்சுன்னா நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் செய்பவர்கள் தான். இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமாக சொல்லப்படுகின்றது. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அந்த தெய்வத்தின் துணை எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக கோவில் கருவறைக்கு சென்று கடவுளுக்கு மாலை அணிவிப்பது, அந்த தீபாராதனை காண்பிப்பது, இந்த மாதிரிலாம் நம்ம கனவு வருது, அல்லது கோவில் நடை திறந்து நம்ம உள்ளே நுழைவது போல் உங்களுக்கு கனவு வருது அப்படின்னா பணவரவு அதிகமாக வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம்.
கடவுளை வந்து நீங்கள் கனவில் காண்பது அப்படின்றது உங்கள் வீட்டில் சகல விதமான தோஷங்களையும் போக்கி அந்த சகல தடைகளையும் தடங்கல்களையும் நீக்கி நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் வீட்டில் அந்த வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அதனால் அந்த உங்கள் கோபுரத்தையோ அல்லது கடவுளின் அந்த கடவுளையோ உங்கள் கனவுல கண்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மேலோங்கி செல்கிறது, உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தை அடுத்த படியை நோக்கி செல்லும் அப்படின்றது அர்த்தம். அதே போல் தான் அந்த கோவில் தெப்பக்குளம்லாம் உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடல் தாண்டி நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. அது ஒருவேளை உங்களுக்கு கோவிலுக்குள் நம்ம போகும்போது நிறைய கூட்டத்தில் சிக்கிற மாதிரி, நம்ம வந்து தள்ளி பிடிச்சி உள்ளே நுழையிற மாதிரி இந்த மாதிரிலாம் கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் அதே போல் அந்த சிக்கல்கள் அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்றது அர்த்தம். அதனால் அந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக நீர் சம்பந்தப்பட்ட கனவு வருவது. ஆறு, குளம், கடல் இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் போய் நிற்கிற மாதிரியும் அல்லது அதில் குதித்து நீங்கள் நீந்துவது போல் உங்களுக்கு வந்து கனவு வந்துச்சுன்னா அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்கப்படுகின்றது. பண வரவு உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது. கனவில் அந்த மலையை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பண மழை அப்படின்றது பொழியும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு கடித்தது போல் ஒரு சிலருக்குலாம் கனவு வரும். பாம்பு விரட்டுது, பாம்பு கொத்திடுறது, பாம்பு கடித்து ரத்தம் வர்றது, இந்த மாதிரிலாம் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும், நாக தோஷங்கள் நீங்கும் அப்படின்றதும் நல்ல ஒரு விஷயமாக சொல்லப்படுகின்றது. அதனால் பாம்பு கடித்த மாதிரி கனவு வந்தால் பயம் வேண்டாம், அது வந்து உங்களுக்கு நன்மையையே கொடுக்கும். நெக்ஸ்ட்டு தாமரைப்பூ வந்து உங்கள் கனவில் வந்தால் அதுவும் நல்ல சகுனம்தான். அந்த மகாலட்சுமியின் கடாட்சம் உங்களுக்கு வந்து வரப்போகின்றது, லட்சுமி தேவியின் அருள் உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகின்றது, என்றென்றும் செல்வ செழிப்பு உங்கள் வீட்டில் நிறைந்து இருக்க போகின்றது அப்படின்னு அர்த்தம். அதே போல் இந்த யானை வந்து கனவில் வருவது உங்களுக்கு மிக மிக ஒரு உயரிய அந்த பதவி உயர்வு, அந்த மாதிரி அதிகாரம் இதெல்லாம் வந்து கிடைக்கும். யானையை வந்து நீங்கள் கனவில் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகரின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பணம், உயர் பதவி, புகழ், பெயர் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த அரசாள்வது இது மாதிரியான அதிகார பதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் நட்சத்திர கூட்டங்களை நீங்கள் வந்து வானில் நட்சத்திரம் நிறைய இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அதுவும் இதே தான். உங்களுக்கு அந்த உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற பதவி உயர்வு வந்து உங்களுக்கு சீக்கிரமே வந்து கிடைக்கும். அந்த சம்பளம், அந்த உயர்வு, வருமானம் உயர்வு, சம்பளம் வந்து இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு வந்து அதிகமாகும். அதே போல் வானவில்லை கனவில் கண்டாலும் உங்களுக்கு வந்து அந்த பணம், செல்வாக்கு வந்து அதிகரிக்கும், பதவி உயர்வு உங்களுக்கு வந்து வரும். இந்த மாதிரி யானை, நட்சத்திர கூட்டம், வானவில் இது எல்லாமே உங்கள் கனவில் வந்துச்சுன்னா சமூகத்தில் ஒரு தனி மதிப்பு உங்களுக்கென்று உருவாக போகின்றது அப்படின்னு அர்த்தம். உங்கள் கனவில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வந்துச்சுன்னா நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி தான். எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல விதமாகவே நடக்கும். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.